ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட வியூ பேங்க் நிஃப்டியில் எப்படி இருந்துச்சுன்னு ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்கமிங் டேஸ்லையும் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டே 25. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 5 மினிட் கேண்டில் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். 9:15 ரெட் கேண்டில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 57,277 நான் ஒரு மெயின் ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஏன் பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, இந்த 57,274 ஒரு குரூசியல் ஜோனாக இருந்திருக்கு நிறையா நாளில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட் 24 பாருங்க. இங்கே பாருங்க, டேட் 24 பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை பிரேக் பண்ணவே மார்க்கெட்னால அந்த ஜோனை பிரேக் பண்ணவே முடியல. இங்கே பாருங்க, 57,274 பிரேக் பண்ணவே முடியல. தென் ப்ரீவியஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டே 22 மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகிருக்கான். திரும்ப அந்த ஜோனை பிரேக் பண்ணவே முடியாமல் மார்க்கெட் கீழே வந்திருக்கான். தென் டே 17 பாருங்க, பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான். தென் டே 16 பாருங்க, டே 16 ஓவரால் ஹையே 57,274 தான். தென் டே 11 பாருங்க, இந்த ஜோனை பிரேக் பண்ணவே முடியல, மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கான். தென் டே 10 பாருங்க, அதுதான் ஒரு பிரைமரி ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தென் டே 9 பாருங்க, அதனுடைய ஓவரால் ஹை இந்த ஜோன் தான், 57,000 தான். தென் டே 8 பாருங்க, டே 8 பார்த்தீங்கன்னாலும் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் போயிருக்கு. அது 57,274 ஜோனை பிரேக் பண்ணவே முடியல. ஸோ அதை நான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். தென் 57,107 இந்த ஜோனை நான் செகண்டரி ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த ஜோனை மார்க்கெட் எப்பப்பெல்லாம் டச் பண்ணோம் அங்கே எல்லாமே மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் நம்ம மேலே பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, தென் மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணுறான், தென் அப்படியே ஃபால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே டச் பண்ணியிருக்கான். இங்கே டே 10 பாருங்க, இந்த ஜோன் இங்கே பாருங்க, மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் அந்த ஜோனை ரீச் பண்ணுறோன்னா அங்கேருந்து மார்க்கெட் இறங்குது. உங்களால் எங்கேயும் வாட்ச் பண்ண முடியுது. பாருங்க, டே 17 மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிறான். இந்த ஜோனை டச் பண்ணணும், அதை பிரேக் ஆனோடனே மார்க்கெட் நல்லா ஃபால் நம்ம மேலே பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன அனாலிசிஸ் பண்ணேன், இதிலிருந்து 57,107 என்னோட செகண்டரி ரெசிஸ்டண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பிரைமரி அண்ட் செகண்டரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்னுடைய சப்போர்ட் எதுன்னு நான் சொல்கிறேன். 56,755 தான் என்னோட சப்போர்ட் செகண்டரி சப்போர்ட். என்னோட பிரைமரி சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான், 56,450 தான் என்னுடைய செகண்டரி சப்போர்ட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்டரி என்னோட செகண்டரி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்கவே முடியல. உடைக்க முடியாமல் அதை டச் பண்ணிட்டு கீழே வர்றான். தென் 9:40 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் கேண்டில் என்னால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் என்னால் கணிக்க முடியுது. அது ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நான் லைவ் மார்க்கெட்டில் ஓஇயும் பார்த்தேன். ஸோ அது எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. தென் இங்கே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் தெரியுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிமெட்ரிக்கல் கேண்டில் ஃபார்மேஷன். நான் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா, அந்த கேண்டில் கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு சொன்னால் நாம் புட் பை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட கெஸ் படி மார்க்கெட் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிச்சு. ஸோ இங்கே நம்மளுடைய என்ட்ரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் என்ட்ரி. கரெக்டாக சொல்லணும்னா 9-10 கேண்டிலுக்கு என்ட்ரி. என்னுடைய ஹை ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை தான் என்னோட ஸ்டாப் லாஸ். அப்போ என்னோட டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 56,775 நான் இங்கே டார்கெட்டாக வைக்கல. காரணம் என்னங்கிறத நான் அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் டார்கெட்டாக எதை கன்சிடர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 56,455 தான் நான் இங்கே என்னுடைய டார்கெட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்குது. ஸோ 500 பாயிண்ட்ஸுங்கிறது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா ஒரு அரௌண்டு 3 வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் தான். நம்ம ஆப்ஷன்ஸில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். நான் என்னோட அசம்ஷன் படியே மார்க்கெட் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்
நிறையா வேணும், நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் நான் என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.